கேட்டுக்கிறேன். சரி, இப்போ பொதுவாக இப்போ வெளிநாடு போகணும், நிறைய பேர் வெளிநாடு போகணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல வசதியாக இருக்கணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. அது நம்ம வெளிநாடு போகிறதுக்கு எந்த கிரகம் வேலை செய்யணும், எப்படி பண்ணலாம் அது? இப்போ வெளிநாடு போகணும்னு ஒரு யோகம் இருக்குது அப்படின்னா 12ஆம் இடம் தான் அதோட வேலை. அந்த 12ஆம் இடம் 12ஆம் இடத்து அதிபதி இல்லை 12ல் போய் கிரகங்கள் வாம கிரகங்கள் வந்து அதில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா வெளிநாட்டு யோகம் கம்பல்சரியாக இருக்கும். இப்போ அதோட தசாவோ புத்தியோ, இப்போ தசை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நடக்குது, ஒரு சந்திர தசை நடக்குது, 10 வருஷம் நடக்குது, 12ஆம் இடத்துல தசை நடக்குது, கண்டிப்பாக வெளிநாட்டில் போகலாம், 10 வருஷம் வெளிநாட்டிலே இருக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்து இருக்காது. சப்போஸ் இல்லை, ஆனால் 12ஆம் அதிபதி ஒரு 5ஆம் இடத்துல தசை நடத்துது, அந்த 12ஆம் அடியோட புத்தியில நம்ம அந்த திசையை நடத்தலாம், வெளிநாடு போறதுக்குள்ள யோகம் கிடைக்கும். நமக்கு அது நம்ம வெளிநாடு போகணும் அப்படின்னா 12ஆம் இடம் தான் அதோட ஆக்டிவேஷனே நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும். இல்ல நீங்க அதே வேற ஏதாவது கிரகம் போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, இப்போ சுக்கிரன் போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, ஆனா அவர் 5ஆம் அதிபதி, அவர் போய் 12ல உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அந்த அந்த எவ்வளவு நல்லது விஷயம் பூர்வ புண்ணியம் எவ்வளவுக்கு நம்ம ஃபேவராக நம்ம 5ஆம் அதிபதியோட வேலை செயல்படுமோ அது 12ஆம் இடத்து மூலியம் வேலை செயல்படும். வெளிநாட்டில இருந்து நமக்கு நினைச்ச எல்லாம், நமக்கு சொத்து சுகம், நம்ம வண்டி வாய்ப்பு, வசதி வாய்ப்புகள் எல்லாமே நம்மளை நோக்கி பயணிக்கும். அதுதான், அதுவும் வெளிநாட்டிலேருந்து சம்பாதிக்க மாதிரி இருக்கும். அதுவே 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துதுன்னா அது நம்ம உள்ளூர்ல இருந்து சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமான பாதையில செல்லலாம். அதான் 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை வேற கிரகங்கள் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி,